நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டி பண்ணது இல்லை. ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல. அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து 1.5 வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன். அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள். அது என்னால் அடித்து சொல்ல முடியும். ஒரு ஃபைட்டராக, ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல. எஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடைச்சாலும் பண்ணியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அவனை ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ட் அதுக்குள்ளார ரிசல்ட்டை இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம். அண்ட் டெஃபினெட்லி சூர்யா ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர், வெரி குட் ஃபியூச்சர். யாரை பற்றி யோசிக்கல, மனசுக்கு தோணுதை பண்ணு. பட் தப்புன்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக பண்ணி கேட்டுரு, அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது. என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை. பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி ட்ரூ, அது வந்து அவங்க வந்து பிரதரை பாரு, இல்லை ஃபாதர் ஃபிகரை பாரு, இல்லை அம்மாவை பாரு, அவங்கள்ட்ட இமீடியட்டாக சாரி சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர். கண்டிப்பாக இவனும் வருவான், எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான். இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.